இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அழைப்புதலை கொடுத்த ரெவரண்ட் ஜஸ்டினுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I want to thank God and praise God for this opportunity, and also thank Reverend Justin for this invitation to share the word of God with you. இந்த வசனத்தை செய்தி அவங்களோடு பகிர்ந்து கொள்கிற கிருபைக்காக வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய இதயத்துக்குள்ளாக உம்முடைய வார்த்தை கொழுந்து விட்டு எரிய செய்யும். Lord, speak to us that through your word that our hearts will be on fire. Come, Lord, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, Father. Amen. Eyes on God. தேவன் மேலே நம்முடைய கண்களை வைக்கும்படியான ஒரு செய்தி. சில நாட்களுக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் தேவன் போட்டார். As I was praying, the Lord put this word in my heart to put our eyes on God. When we think of the human eye, மனுஷனுடைய கண்களை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான மனித சரீர உறுப்பு என்று நாம் சொல்லணும். It's a wonderful organ that God has given to us. அது ஒரு உறுப்பு மாத்திரமே அல்ல, தேவனுக்காக பயன்படக்கூடிய ஒரு கருவி என்று சொல்லலாம். It's not only a body part, but it's also something that we can use as an instrument for the glory of God. So as we look at the beauty of our eyes, the glory of our eyes, நம்முடைய கண்களினுடைய அழகை பார்க்கும் பொழுது, அதனுடைய மகிமையை பார்க்கும் பொழுது, அந்த கண்களினால எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. Because we have this beautiful eyes, we are able to see everything. But one of the most important things, அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் focus, கவனம். Are we able to use our eyes to focus on what needs to be focused upon? இன்றைக்கு சரீர பிரகாரமான கண்களை குறித்து நம் கவனம் செலுத்துவதை பார்ப்பதை பார்க்கிறோம். நம்முடைய உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ளான அந்த ஆவிக்குரிய கண்களிலே ஒரு கவனத்தை குறித்து கவனிக்கும்படியாக இருக்கிறோம். Today, more than speaking about the physical eyes, but we're going to look at the eyes of the inner man, the inner person within us, that our eyes will be focused on God. So we come to scripture in Psalm 121 verse 1. சங்கீதம் 121 ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வசனம் இவ்வண்ணமாய் பேசுகிறது. Scripture says, I lift up my eyes to the mountains, to the hills. Where does my help come from? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். This is one of the Psalm of Ascents. அந்த அவர்கள் பயணம் செய்கிற ஒரு சங்கீதம் என்று இந்த சங்கீதம் இருக்கிறது. எருசலேமுக்கு பயணம் செல்லுகிற அந்த சங்கீதத்தில் இது ஒன்றாயிருக்கிறது. Song of Ascents refers to the psalm that is referring to the journey that the pilgrims make to Jerusalem. So as the pilgrim makes this journey, in the journey of life we may say, இந்த விசுவாசி இந்த பயணத்தை செல்லும் பொழுது, வாழ்க்கையின் பயணத்தில் செல்லும் பொழுது அவர்கள் கேட்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, a very important question we may say, I lift up my eyes to the mountains, where does my help come from? ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அது ஒரு கேள்வியாய் எழும்புகிறது. எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும் என்ற அந்த கேள்வி எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு நாம் வாழ்கிற இந்த உலக சூழல், நம்முடைய வாழ்க்கை நிலையை பார்க்கும் பொழுது நம் கவனம் சிதறி போகக்கூடிய அதிகமான காரியங்கள் இருக்கிறது. In the time, in the season that we live in today, there are many things that makes us to lose focus. As you look at this image, it's an image that deliberately makes us to realize that it's not very clear, it's not focused enough. இந்த வரைபடத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். இந்த வரைபடம் அவ்வண்ணமாக இருக்கிறது. அதோடு அவ்வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையும் கவனம் சிதறி ஒரு நிலையில்லாதபடி, ஒரு தெளிவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
Today we have many challenges. One of the major challenges that we face is COVID-19, coronavirus outbreak. இன்றைக்கு நம்முடைய கவனத்தை சிதற செய்த ஒரு முக்கியமான காரியம் என்று சொன்னால் இந்த தொற்று நோய் COVID-19 என்று சொல்லப்படுகிற அந்த தொற்று நோயினாலே உண்டான பாதிப்பு தேசத்தில் மாத்திரமே அல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாத்திரமே அல்ல, உலகம் எங்கும். This is an effect that we have not only in our life, in our nation, but all over the world. The whole world is shaken up, is distracted because of this COVID-19 outbreak. இந்த COVID-19 உடைய பாதிப்பினாலே இந்த உலகம் முழுவதும் சிதறி இருக்கிற ஒரு சூழலிலே நாம் பார்க்கிறோம். இதன் மத்தியில நம்முடைய பொருளாதாரத்திலே ஒரு பாதிப்பு உண்டாயிற்று. In the midst of this, we also have the effect on the economic crisis, the economic downturn that is affecting our nation and all the nations of the world, where people are suffering for bread and butter issues. இன்றைக்கு அநேகர் நம்முடைய உணவு சம்பந்தமான பொருட்களிலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த உணவு மாத்திரமே அல்ல, வேலை வாய்ப்புகள் பாதிப்பு, சூழலிலே பிரச்சனைகள், அதிகமான பிரச்சனைகள், தேசம் எங்கும் பாதிப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the midst of a lot of consequences and issues that we are facing because of the economic issues that are related to COVID-19. And in our nation, we also have the issue of political instability. நம்முடைய தேசத்திலும் நம்முடைய அரசியல் தரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதிலும் ஒரு பிரச்சனை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறது, ஒரு நிலையான ஒரு அந்த சூழல் இருக்கிறதுன்னு நாம் பார்க்கிறோம். அப்ப இதன் மத்தியில நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, நமக்கு யார் தான் உதவி செய்வார்? Who will help me? Who will help us? எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. அவர்கள் உதவி செய்வார்கள், அரசாங்கம் உதவி செய்யும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழலுக்குள்ளாய் இருக்கிறோமா? Are we living in times that we are looking forward for someone to help us or for the government to help us? We may seem to be in a condition where we are helpless. ஒரு உதவி அற்ற நிலையிலே காணப்படுகிறதை போல நாம் உணரலாம். இந்த உதவியற்ற சூழலிலே யார் நமக்கு உதவுவார்? In the midst of our helplessness, who will help us? And the psalmist responds in Psalm 121. சங்கீதம் 121 சங்கீதக்காரன் வனமாய் தான் சொல்லுகிறார், I lift up my eyes to the mountains. Where does my help come from? He doesn't end with that question. அந்த கேள்வியோடு அவர் முடிக்கவில்லை. இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறார், in verse 2 he says, my help comes from the Lord, the maker of heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று உணர்கிறார். இன்றைக்கு நமக்கு ஒத்தாசை நம்முடைய கர்த்தர். Our Lord is our helper. In all circumstances, in every situation, He is our helper. எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு உதவியாய் இருக்கிறார், உதவுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. இன்றைக்கு உலக சூழல், நம்முடைய வாழ்க்கை சூழல், பிரச்சனை, இவ்வளவு தாக்கங்கள் மத்தியில நாம் எப்படி அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். In the midst of all the changing circumstances and seasons of life, we are reminded through scripture to continue to look to Him. I remember an occasion in scripture, வேதத்தில் இருக்கிற ஒரு சூழலை குறித்து நினைவு ஆண்டவர் மூட்டினார். யெகோஷாபத் என்ற ஒரு ராஜாவை குறித்து, King Jehoshaphat in 2 Chronicles chapter 20, 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல இந்த தேசத்திற்கு விரோதமாய், யூதா தேசத்திற்கு விரோதமாக இந்த படை எடுத்து கொண்டு வருகிறார்கள். The enemy is coming against the nation of Judah. And in the midst of that oppression and the fear, what does this nation do? What does this king do? இந்த எதிர்ப்பின் மத்தியில் அந்த தேசம் என்ன செய்கிறது? இந்த ராஜா என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். They start praying and fasting and seeking the Lord. கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அது எவ்வளவு அழகாய் அவர்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். In verse 12 of 2 Chronicles 20, we see their prayer and the
beauty of their prayer. Say, our God, will you not judge them? Jehoshaphat prays. For we have no power to face this vast army that is attacking us. We do not know what to do, but our eyes are on you. என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய கண்கள் உம்மேல் இருக்கிறது. To be a king and to stand before the congregation, before the people, and to say we do not know what to do is a very humbling experience. ஒரு ராஜாவாய் இருந்து ஜனங்களுக்கு முன்பாக நின்று நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது ஒரு தாழ்ந்த கூடிய ஒரு தாழ்மை நிலைக்குள்ளாக நடத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு ஜெபம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because to be a king is to be in power, in authority, in position, to be able to lead. But there are times in our life where we are put in situations we just don't know what to do. ஒரு ராஜாவாய் நியமிக்கப்படும் பொழுது இந்த ராஜாவுக்கு சகல அதிகாரம், சகல வல்லமை, நடத்தக்கூடிய அந்த திறமை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே வாழ்க்கை சூழ்நிலையிலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவு அனுபவசாலியா இருந்தாலும், என்ன செய்வதென்று தெரியாத நிலைக்குள்ளாய் வரும் பொழுது அந்த நிலையிலே கர்த்தர் நம்மை தாழ்த்துகிற ஒரு அனுபவத்தை நாம் உணர்கிறோம். So it is okay, it is all right to say, Lord, we do not know what to do. அந்த சூழலிலே ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்வது அது தவறு அல்ல. கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்துவது தவறல்ல. It is not wrong to humble ourselves before God. And King Jehoshaphat shows us that example. Jehoshaphat என்ற ராஜா அந்த காரியத்தை நமக்கு உணர்த்துகிறார். But he goes on to say, we do not know what to do, but he says, our eyes are on you. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல, ஆனா எங்களுடைய கண்கள் உண்மையிலே இருக்கிறது என்று அவர் அவ்வளவாய் தெளிவாய் திட்டவட்டமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். We see the beauty of that prayer that shows us to be dependent on God. அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு அழகு என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேல் கவனமாய் இருக்கும்படியாய் வசனத்தில் நினைவு மூட்டுகிற ஒரு காரியம். And the Lord truly responded to the prayer of his people. நம்முடைய ஜனங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து, அந்த ஜனங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களுக்கு வெற்றி தருகிறார் என்று அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read that the Lord gives them the victory. அந்த ஜெயத்தை தருகிறார். He gives them the victory, and the Lord performs the miracle of the victory for his people. தம்முடைய ஜனத்திற்காக அந்த வெற்றியை கொடுக்கிறார். So King Jehoshaphat reminds us and teaches us, as we put our eyes on God, God is in control of everything that is surrounding our lives. தேவன் மேல நம்முடைய கண்களை பதிய செய்யும் பொழுது, வைக்கும் பொழுது, ஆண்டவர் சகலத்தையும் ஆட்சி செய்து மாற்றி உருவாக்க கூடியவராய் இருக்கிறார் என்ற அந்த உணர்த்துதலுக்குள்ளாக நாம் நிச்சயமாக வருவோம். அந்த ஜெபம் நம்முடைய ஜெபமாய் மாறுவோம். We do not know what to do, but our eyes are on you. என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய கண்கள் உண்மையிலே இருக்கிறது. Let our eyes be on God, even in the season when we feel helpless. Let us continue to seek him in prayer, in fasting, through his word. ஜெபத்தினால, உபவாசத்தினால, வசனத்தினால அவரை இன்னும் அதிகமாய் தேடக்கூடியவர்களாக இந்த காலகட்டங்களை நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாடிலே நாம் வாசிக்கிறோம். Another occasion or incident that we find in the New Testament. This is when we find Jesus walking on water. இயேசு தண்ணீர் மேல் நடந்து வருகிறதை பேதுரு காண்கிறார். Peter sees and he says, Lord, let me also walk on water. பேதுரு சொல்கிறார், நானும் தண்ணீர் மேல் நடந்து வரும்படியாக அனுமதியும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், வா. The Lord says, come, he said. Then Peter got down out of the boat, walked on the water. Peter did it and came toward Jesus. But when he saw the wind,
he was afraid and beginning to sing cried out, Lord, save me. மத்தேயு 14 அதிகாரம் 29-30 வாசிக்கும் பொழுது பேதுரு ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, நானும் தண்ணீர் மேல் நடந்து வர என்னை அழைக்க எனக்கு அனுமதி தாரும். அந்த அழைப்பு, அந்த அனுமதி ஆண்டவர் கொடுக்கிறார். வா வா என்று அழைக்கும் பொழுது பேதுரு தண்ணீர் மேல் நடக்கிறார். தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவுக்கு நேராக நடக்க ஆரம்பிக்கிறான். But as he keeps on walking to Jesus, இயேசுவுக்கு நேராய் நடந்து போகும் பொழுது அங்கே இருக்கிற காற்று, கடல் கொந்தளிப்பை பார்க்கும் பொழுது உடனடியாக பேதுரு மூழ்க ஆரம்பிக்கிறான். மூழ்க 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 பயத்திலே கர்த்தரை நோக்கி கதறுகிறான். As he begins to sing, and out of his fear he cries out to the Lord, Lord, save me. ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று. இன்றைக்கு அவனை போல, பேதுருவை போல நாமும் கவனம் சிதறக்கூடியவர்களாக இருக்கிறோம். Like Peter, we are so easily distracted by the distractions of life, of the circumstances and our situation. And we start drowning and drowning. இன்றைக்கு அப்படியாய் தண்ணீருக்குள்ளாய் நாம் மூழ்க ஆரம்பிக்கிறோம். மூழ்கி பயத்திற்குள்ளாய் போகிறோம். As we start sinking, we grow into fear. And fear grips us. பயம் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. இதன் மத்தியிலே நம்முடைய கவனம் சிதறி போகிறது. We lose focus. We lose focus on our calling. We lose focus on our God. நம்முடைய அழைப்பிலே நம்முடைய கவனம் சிதறுகிறது. நம்முடைய தேவன் யார் என்ற அந்த சத்தியத்திலிருந்து நம்முடைய கவனம் சிதறுகிறது. The problem is when you lose focus, you lose faith. கவனம் சிதறும் பொழுது விசுவாசத்திலும் நாம் கவனம் சிதறி விழுந்து போகிறோம், பலவீனமாகிறோம், பின்வாங்கி போகிறோம், அல்லது விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடியவர்களாய் மாறுகிறோம். So as we lose focus, we need to be very watchful and careful that we do not also lose faith in the journey. In this season, churches are closed. இந்த காலகட்டங்களிலே சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. As churches are closed, we are not able to worship together. Yes, maybe you are worshiping through the online means as we are doing now. இன்றைக்கு சபைகள் மூடப்பட்ட நிலையிலே ஆன்லைன் பதிவின் மூலமாக நாம் இணைக்கப்படுகிற சூழ்நிலை, ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட பதிவின் மூலமாக நாம் இணைந்து ஆராதிக்கிறோம். ஆனால் இந்த சில மாத கட்டங்களாக நம்முடைய விசுவாசத்திலே நாம் இன்னும் உறுதியாக இருக்கிறோமா, அல்ல சோர்ந்து போயிட்டோமா? But the last few months, have we grown or remained steadfast in our faith, or have we lost our faith, become shaken in our faith as we hear, read and look at the circumstances? Have we decreased in our faith? நம்முடைய சுற்றுச்சூழலில் நடைபெறுகிற காரியங்கள் வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தில் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறோமா? Do you see Jesus today or the storm? இன்றைக்கு இயேசுவை பார்க்கிறீர்களா, அல்லது புயல் காற்றை, அலைகளை பார்க்கிறீர்களா? We need to come back to see what has been occupying my thoughts, my life. என்னுடைய வாழ்க்கையிலே கவனம் செலுத்தின காரியங்கள் என்ன? What do I spend more time on? நான் எந்த காரியத்தில் அதிகமாய் நேரத்தை செலவழிக்கிறேன் என்று கேட்கும் பொழுது, then you will realize what has been our focus when we think of what have I spent more my time on. இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிற அழைப்பு மீண்டுமாய் அவரை நோக்கி பார்க்கும்படியாய், சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாய். Today the Lord is calling us back to focus upon Him, to focus on the cross in the midst of the distractions of life. வாழ்க்கையிலே நம்முடைய கவனம் சிதற செய்யக்கூடிய அநேக காரியங்கள் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய். Together, like Jehoshaphat, we will be able to say, Lord, our eyes are on you. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மேலே இருக்கிறது என்று ஜெகோஷாபாத்தை போல சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும்.
அதனாலதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். We read in Hebrews chapter 12 verse 2. தமிழிலே 1ஆம் வசனத்தில் அந்த வசனம் இருக்கிறது. Fixing our eyes on Jesus, the pioneer and perfecter of faith. For the joy set before him, he endured the cross, scorning its shame, and sat down at the right hand of the throne of God. But what we need to do today, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கண்களை திருப்புவது மாத்திரமே அல்ல, பதிய செய்யும்படியா. Not only see, but to fix our eyes on Jesus. To focus our eyes on Jesus. நம்முடைய கவனம் முழுவதும் அவர் மேலே இருக்கும்படியாக, அவரே நோக்கமாய் இருக்கும்படியாக, எந்த காரியம் கவனம் சிதற செய்தாலும் அவர் மேலே நோக்கமாய் இருக்கும்படியாய். For an example, if you're driving a car, there are many things that will distract us, many things that will take away our attention. But a good driver, a careful driver, will always be focused on the road and on the journey. நம் வாகனத்தை ஓட்டும் பொழுது நம்முடைய கவனம் சிதற செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல வாகனத்தை ஓட்டுகிறவர் அவர் என்ன செய்வார் என்றால், அந்த வாகனத்தின் பிரயாணத்தின் மேலும் அந்த பயணத்தின் மேலும் அதிகமாய் கவனம் செலுத்துவார்கள். அப்படி போலதான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ பயணத்துல நம்முடைய கவனம் சிதறாதபடிக்கு நாம் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டியது அவசியம். In the words of Mark Parker, he says, whatever you fix your eyes on is what you will encourage. Fix your eyes on Jesus. மார்க் பார்க்கர் என்ற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், நாம் எந்த காரியத்தின் மேல் கவனம் செலுத்துகிறோமோ அதிலே தான் நாம் அதிகமாய் உற்சாகமாய் இருப்போம். அவனமாய் இயேசுவின் மேல் நம்முடைய கண்களை பதிய செய்யும்படியாய். இன்றைக்கு நம்முடைய கவனம் சிதறலின் மத்தியிலே இயேசுவின் மேல் நாம் மீண்டுமாய் கண்களை பதிய செய்ய வேண்டும். Today, are you drowning? Are you sinking? Have you lost focus? இன்றைக்கு ஒருவேளை மூழ்கி கொண்டிருக்கிறீங்களா? கவனம் சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? Do not worry. The Lord is speaking to you today because Jesus will lift you up again. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற நோக்கம் என்னவென்றால், மீண்டுமாய் அவர் உங்களை தூக்கி எடுக்கும்படியாக விரும்புகிறார். தூக்கி எடுப்பதற்கு நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு அவரை மீண்டுமாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய், நம்முடைய கண்கள் அவர் மேல் பதிய செய்யும்படியாய் தான் கர்த்தர் அழைக்கிறார். Today the Lord is calling us, his children, his believers, to come back, to return back, to fix our eyes on him, to fix our eyes on God, to fix our eyes on Jesus, to fix our eyes on the cross. இன்றைக்கு தேவன் மேல், இயேசுவின் மேல், சிலுவையின் மேல் நம்முடைய கண்களை பதிய செய்யும்படியாய் கர்த்தர் மீண்டுமாய் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய கண்களை பதிய செய்வோம். Let's respond to the voice of God as we fix our eyes on Jesus. Shall we pray together and return back to fix our eyes on Jesus? ஜெபம் செய்வோம். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிற தேவன், இந்த காலகட்டங்களிலும் அநேக காரியங்கள் நிமித்தம் நாங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறோம், கவனம் சிதறி இருக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாய் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். ஐயா, நீ எங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாய், உண்மையான ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக எங்களை பக்குவப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எந்தெந்த காரியத்திலே நாங்கள் கவனம் சிதறி இருக்கிறோமோ அந்தந்த காரியத்திலிருந்து எங்களை விடுவித்து, அந்த மூழ்கக்கூடிய சூழலிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து மீண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து தொடர்ந்து எங்களுடைய கண்களை மேல் பதிய வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மேல் கண்களை பதிய வைங்க.